4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Slate today, slate tomorrow. Next phase. Next is now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 13 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சக ராசிக்கார பெண்கள் வெற்றி மீது வெற்றி சூட போறீங்க. இல்லாத அளவுக்கு விஸ்வரூப வெற்றி, சும்மா சாதாரணமாலாம் இல்லை. நீயா நீயா நீயான்னு அடுத்தவர்கள் வியக்கிற அளவிற்கு இவ்வளோ டேலண்ட் இருக்காப்பா இந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து சிலிர்க்கிற அளவுக்கு உங்களுடைய வெற்றி என்பது தலைவர் சொல்ற மாதிரி அட போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஆண்டவனுடைய அருள் விருச்சக ராசிக்காரர்கள் மேதுல அப்படி ஷவர் மாதிரி பொழியும் போது வேற என்ன வேணும் சாமி, சூப்பரா இருக்க போறீங்க. அதுவும் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் விருச்சக ராசிக்காரர்களுடைய வளர்ச்சியை பார்த்து உலகமே வியக்க போகிறது. விருச்சக ராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறாங்க. ஒரு மாதிரி சோர்வா சோகமா படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க திடீர் இந்த பம்பரத்தை சுத்தி விட்டா எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் உச்சமடைகிறாரு. வேற என்ன வேணும், வீர மங்கையா இருப்பீங்க. வந்து நிக்கக்கூடிய அமைப்புல இது வரைக்கும் உலகெங்கும் உள்ள ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ரொம்ப ஸ்பெஷலா யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்குன்னு பிரத்யேகமாக 2026 வருட ஆங்கில புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, தனியாக எங்களுக்குன்னு ஏதாவது வேணுமா என்ன? நம்ம இல்லாட்டி உலகமே இயங்காது இல்லையா? அப்போ நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சக ராசி. விருச்சக ராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? ரொம்ப நாளாவே நல்லா இல்லை, இந்த தடவையாவது எப்படி இருக்க போகுதுல? நான் தான் ஒரே ஒற்றை வாரத்தில் முடிச்சிட்டேன்ல. விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சக ராசி பெண், விரும்பியது எல்லாம் செய்ய போறீங்க. எல்லாம் நடக்க போகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சக ராசிக்கார பெண்கள் வெற்றி மீது வெற்றி சூட போறீங்க. எனர்ஜெட்டிக்கா மாற போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விஸ்வரூப வெற்றி, சும்மா சாதாரணமாலாம் இல்லை. நீயா நீயா நீயான்னு அடுத்தவர்கள் வியக்கிற அளவிற்கு இவ்வளோ டேலண்ட் இருக்காப்பா இந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து சிலிர்க்கிற அளவுக்கு உங்களுடைய வெற்றி என்பது பதிவு செய்யப்படும் இந்த வருடம். சும்மா சாதாரணமாக உங்களை சுகர் கோட்லாம் கொடுக்கறதுக்கு சொல்லுங்க. அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? விருச்சக ராசிக்கார பெண்கள் வாங்கின அடி கிட்டத்தட்ட 12 வருஷமா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. எதை தொட்டாலும் பிரச்சனை. புருஷன் உடம்புல பிரச்சனை சந்திச்சாச்சு, நம்ம உடம்புல பிரச்சனை சந்திச்சாச்சு, வேண்டிய உறவுகளை இழந்தாயிற்றாச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்ற அப்படியே ஒரு கியூரியாசிட்டியோட இருந்தீங்கன்னா நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. ஆல்மோஸ்ட் என்ன மேடம் எகைன் 8ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துட்டாரு. நானும் நிறைய இடத்துல உங்கள் ராசி பலன்லாம் பார்த்துருக்கேன். நீங்களும் சொல்லிட்டு 8ஆம் இடத்துல குரு உட்காந்தாலும் வக்கரம் உட்காந்துருக்காரு. அப்போ 7ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணுவார். அப்போ 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்போடு கனெக்ட் ஆவீங்க. இது வரைக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னா இனிமேல் நீங்கள் போய் இம்பேக்ட் பண்ணுவீங்க. உங்களை என்ட்ரியே பண்ண விடாமல் இருந்தவரெல்லாம் நீ வாமா, நீ வந்தால் தான் செய்ய முடியுன்ற மாதிரி போன மாதமே இழுத்துருப்பாரு. இந்த மாதம் இன்னுமே அதை கொஞ்சம் அதிகரிக்கும். உங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் தீர்வு செய்யப்படும். பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் வரும். இப்போ ஒருத்தனை பார்க்கும்போதே ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. நல்லவங்களா கெட்டவங்களான்ற ஜட்ஜ்மெண்ட்டை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு வெளியில் கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய கிளியர் பண்ணுவீங்க. இந்த தடவை 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நிறைய வேலைகள் மூலமாக சில கிளியரன்ஸ் நடக்கும். நிறைய பேரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க, இந்த தடவை போய் செஞ்சுட்டு வந்துடுவீங்க. சொந்தக்காரவங்க பிரச்சனை கொடுத்துருப்பாங்க, கூட இருக்கிறவங்க பிரச்சனை இருப்பாங்க. நாங்கள் யாரை நீங்கள் நம்புனீங்களோ அவங்க முதுகில் குத்திருப்பாங்க. ஆபத்து காலத்தில் நிற்காமல் ஓடி இருப்பாங்க. இவங்கெல்லாம் போனால் என்னங்க, நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி அட போட கடவுளே நம்ம பக்கம் இருக்கான்னு ஆண்டவனுடைய அருள் விருச்சக ராசிக்காரர்கள் மேதில் அப்படி ஷவர் மாதிரி பொழியும் போது வேற என்ன வேணும் சாமி, சூப்பராக இருக்க போறீங்க. அதுவும் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் விருச்சக ராசிக்காரர்களுடைய வளர்ச்சியை பார்த்து உலகமே வியக்க போகிறது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல பார்வை கொடுக்க போறாரு. 5ஆம் பார்வையை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. யாரு? குரு 9ஆம் இடத்துல 5 கொண்டு 5ஆம் பார்வை, கருணை பார்வை, கடாட்ச பார்வை, தெய்வ அனுகூல பார்வை, இதெல்லாம் கிடைக்க போகுது. யாருக்கு? விருச்சக ராசிக்காரர்களுக்கு. விருச்சக ராசி பெண்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் முனைவோர் ஆக போறீங்க. சும்மா உட்காந்துருந்தேன் நேற்று வரைக்கும் வீட்டில், அவர் கூப்பிட்டாரு சரின்னு போனேன்னா அவரை விட நீங்கள் சம்பாதிப்பீங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எடுக்கிறதுக்கான டைம்லாம் இருக்குது. நிறைய பேர் திடீர்னு இன்சூரன்ஸ் போடுவீங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டே வேலையை எடுத்து போடுங்க. 8ஆம் இடம் தான் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுமா, அதனால வேலையெல்லாம் பார்ப்பீங்க. திடீர்னு எல்ஐசியில் போய் கனெக்ட் ஆவீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போய் கனெக்ட் ஆவீங்க, கால் எடுக்கக்கூடிய அமைப்பில் போய் கனெக்ட் ஆவீங்க. நிறைய கேது சம்மந்தப்பட்ட விஷயம், அங்கே கேது உச்சம் அடைகிறது. நிறைய பேர் இந்த கிளீனிங் ஐட்டத்தோட கனெக்ட் ஆவீங்க. இதை சேல் பண்ணுவீங்க, இது காமர்ஸ் பண்ணுவீங்க. இதன் மூலமாக ஒரு வருமானம் வரும். ஸோ விருச்சக ராசிக்கார பெண்களுக்கு பலவிதமான வருமானம் வருவதற்கான வாய்ப்பு. ஜோதிடம் வரும். நிறைய விருச்சக ராசிக்கார பெண்கள் இந்த தடவை ஜோதிடம் மீதான ஒரு நம்பிக்கை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அதன் மூலமாக யாரு கண்ட அடுத்த வருஷத்துல எனக்கே டஃப் கொடுப்பீங்க, ஹைஃபை பண்ணிக்கோங்க.
மோஸ்ட் வெல்கம். விருச்சிகராசிக்கார பெண்களுக்கு எனக்கு தெரிந்து சகலவும் கைகூடக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு தாறுமாறா இருக்குங்க. ஆனா முதல் ஒரு 2 மாதம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஒரு மாதிரி விருச்சிகராசி பெண்கள் எப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க, கழுதை சுமக்கிறதோட மோசமா குடும்ப பொறுப்பை சுமப்பாங்க. என்னதான் பண்ணாலும் வீட்டில் ஒரு அங்கீகாரமே கிடைக்காது. உங்களுக்கு தான் ஏன் நான் உழைக்கிறேன் அப்படின்னாலுமே அதுக்கான ஒரு அந்த இடத்துல மட்டுமே, ஏன்னா செவ்வாயோட வீடு அங்கே சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு வீடு. மனசார எப்பயுமே வந்து புருஷன் சொல்லுவாங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு ஒரு அங்கீகாரமோ ஒரு அடையாளமோ கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காகவே தவிப்பாங்க. இந்த தடவை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட்டு உங்களை இன்ஸ்பயர் பண்ண வைங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே வார்த்தையில் சொல்லலாம். ஏன்னா நிறையா தடவை எனக்கு தெரிஞ்சு போன மாதத்துலேருந்தே இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை கண்டிப்பாக ஆவாங்க. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு முடிய போகுது. படிக்கிற விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க. ஒரு மாதிரி சோர்வாக சோகமாக படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க திடீர் இந்த பம்பரத்தை சுற்றி விட்டா எப்படி ஆடுமோ அந்த மாதிரி கீ கொடுத்த பொம்மை மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் படிக்க போகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாதிரி காசு பணம் 4 காசு சேர்றதுக்கான வாய்ப்பு. வெறும் செலவு விரைய அதுவும் மருத்துவ செலவுலேயே போன எல்லா அமைப்பும் மாறி இந்த தடவை கொஞ்சம் வரவுக்கு மீறிய செலவு கண்ட்ரோல் ஆகி வரவும் செலவும் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் முதல்ல ஒரு 3-4 மாதம். ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய அமைப்பு எல்லாமே பயங்கரமான டைம் பீரியடாக இருக்குது. இடம் வாங்கி போடுவீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இல்லை இருக்கிற இடத்த வந்து கொடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. கோவிலுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க. கோவில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து மேற்கொள்வீர்கள். அதுவும் எக்ஸ்பெஷலி பிள்ளையார் கோவிலுக்கு ஏதாவது கொடுங்கன்னு உங்கள்கிட்ட வந்து யாராவது கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு டொனேஷனை கொடுப்பீங்க. அந்த கொடுக்குற நாள்லேருந்து உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கும். ஸோ விருச்சிக ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சூப்பராக இருக்குது. நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களாக இருக்கிற பட்சத்தில் யூட்ரஸை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். தொற்று நோய்கள் வராமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் லேடி டாக்டர்கிட்ட போயிட்டு வரக்கூடிய சினரியை உருவாக்கும். இந்த 4ஆம் இடத்துல வந்து குரு அமரக்கூடிய தன்மை எல்லாம் மார்பகத்தை இண்டிகேட் பண்ணும். அப்போ அந்த இடத்துல இருக்கான்னு நீங்களா ஒரு கனவு காண்பீங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராகு அப்படி படத்தை காட்டுவரே தவிர கொண்டு போய் ஒன்றும் பண்ண மாட்டார். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுல கஷ்டப்படலாம். எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்கார பெண்களோ இல்லை விருச்சிக ராசிக்கார பெண்களுடைய கணவர்களுக்கோ இந்த நிகழ்வுகள் வரலாம். ப்ரீத்திங் ட்ரபிள் வரலாம். அதில் கொஞ்சம் கவனம். அதெல்லாம் மூச்சு இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் உச்சமடைகிறாருங்க. வேற என்ன வேணும்? வீர மங்கையாக இருப்பீங்க. வந்து நிற்கக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் அவன் என்னை பார்க்கல இவன் என்னை பார்க்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த அமைப்பு யார் பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டர்டோனா நிற்பீங்க பாருங்களேன். அதுதான் கெத்து. வா தலைவி அப்படின்ற மாதிரி அப்படியே பின்னாடி 4 பேர் விசில் அடிக்கிற அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுடைய வெற்றி என்பது இந்த தடவை தீர்மானம் செய்யப்படும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பேச்சில் மட்டும் கவனம் தேவைங்க. இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஈகோ அதிகரிச்சிருங்க. அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசிட்டோன்னா அப்புறம் எல்லாத்தையும் இழந்துடுவோம். நம்ம காட்டுறது ஓகே, ஆனால் அதுக்குன்னு யாருமே இல்லாமையா வாழ முடியும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வேண்டியது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. இந்த புத்தாண்டில் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? விருச்சிக ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு பெண்கள் எக்ஸ்பெஷலி பிள்ளையார் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதுவும் கற்பக விநாயகர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு உருவாக்குறதுக்கான அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். முடிஞ்சா ஒரு தடவை பிள்ளையார் பட்டி போயிட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி பிள்ளையார் பட்டி படத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தினம் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போகும்போது ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதி நமகன்னு ஒரு 27 தடவை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலுமே விக்னங்களை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகர் உங்களுடைய வில்லங்கத்தையும் தீர்த்து வைத்து உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறார். ஓகே, இந்த என்ன கலர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு ரெட் கலர் பயன்படுத்துங்க. பிங்க் கலர், பேபி பிங்க்னு சொல்லக்கூடிய அந்த கலரை பயன்படுத்துங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த தடவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Slate today, slate tomorrow. Next phase. Next is now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.